எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜை ரூம் டோர் பெல் டிசைன் கட்டிங் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து நல்லா ப்ளேவுட் எல்லாம் இது முன்னாடி வந்து ப்ளேவுட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ளேவுட்டில் தான் பூஜை ரூம் கட் பண்ணியிருப்பேன் பெல் டிசைனு. பட் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு, அதனால் வந்து பெல் கட்டிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்ன ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மைக்கா யூஸ் பண்ணி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வுட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ளேவுட் யூஸ் பண்ணிங்கன்னா செஞ்சுரி ப்ளேவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா மைக்காவும் பார்த்தீங்கன்னா செஞ்சுரியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்ம ட்ரில் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும், அதே பெல் கட் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போடணும்னா ரொம்ப கஷ்டம். ஹோல்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக வந்து சீக்கிரமாக இறங்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹோல்ஸ் போட்டாலே பிளேடு முக்காயிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செஞ்சுரி ப்ளேவுட்டில் இந்தமாரி ப்ளேவுட் ஒன்று வருது, அது வந்து வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப குவாலிட்டியாக பட் ஹை காஸ்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ். இதில் வந்து நார்மலாக எல்லா ரூமுக்கும் என்ன டிசைன் யூஸ் பண்ணுறேனோ அதே தான் போட்டிருக்கேன் பெல்லு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். சிலதில் வந்து ரொம்ப சின்ன சைஸ் பெல்லு தான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பெல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். பட் கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியாது வீடியோ. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டேன். நான் இருக்கிறதுலே வந்து ஹோல்ஸ் போடுறதா இல்லை ரொம்ப ஈஸியான வேலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடுறேன், எவே இல்லைப்பா. நானும் ரொம்ப எங்கள் அப்பா தான் போட்டார், நானும் வேறு ஒரு ப்ளேவுட்டில் நான் போட்டு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இது ஷீட்டு கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் பிளேடு வந்து ஷேர் பண்ணிட்டு, அதாவது என்னென்னா ட்ரில்லிங் மிஷின் பிட்டு வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்ஸ் போட்டு முடித்தோடனே இதுக்கு அடுத்த மெயின் ப்ராசஸில் தான் நான் கண்டிப்பாக அதை மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட்டில் பொறுத்தவரை என்ன ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அதாவது என்னென்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் வாட்டர் ப்ரூஃப் வாங்கினா ரொம்ப குவாலிட்டியாக வரும். பட் எங்களை பொறுத்தவரை என்ன மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா கட்டிங் ப்ராசஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளேட் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அது கட் பண்ணுறேன் ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் கட் பண்ண வேண்டியது இது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. எப்போவுமே கட் பண்ணி நார்மலாக டக்குன்னு கட் பண்ணுறோம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்னா ஷீட்டோட குவாலிட்டி அந்தமாரி இருந்தது. ஆக்சுவலாக இந்தமாரி ஷீட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை காஸ்ட்டில் இருக்கும். அதேக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செஞ்சுரியில் தான் போட்டாங்க. ஆனால் மைக்காவும் செஞ்சுரியில் போட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்டும் செஞ்சுரியில். ஆனால் இதோட குவாலிட்டி ப்ளேவோட குவாலிட்டியும் சரி, மைக்காவோட கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப பக்கவாக இருந்தது. பட் அவுட்புட்டும் வந்து நல்லா கிளியராக இருந்தது. பட் என்னென்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ண மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்னா பிளேடு 2-3 நேரத்தில் வளைஞ்சிடுச்சு, அதே சமயம் உடஞ்சிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த ப்ளேவுட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நான் மோஸ்ட்லி வந்து போடலை. ஏன்னா எதுக்கு அந்த வீடியோ வந்து போடணும்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் ஒரு டோர் பெல் டிசைன் கட் பண்ண தெரியுமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 2 மணி நேரத்தில் வந்து கேமராஸ் கொஞ்சம் ஹையில் செட் பண்ணி வச்சேன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அதிலே போயிருக்கு. பட் ஆனால் வந்து பெல் டிசைன் வந்து கிளியராக கட் பண்ணுறது எப்படி நான் வீடியோ வந்து தனியாக போட்டிருப்பேன், நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி கட் பண்ண எது கட் பண்ணேன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் போச்சு. அதேமாதிரி வந்து கொஞ்சம் பேலன்சிங் எனக்கு கரெக்டாக வராதனால வந்து நான் கேமரா நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்படியே வச்சுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் முடியுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின்லி என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் தாங்க இம்பார்ட்டன்ட் ரொம்ப. அவன் நல்லா காசு செலவு பண்ணி பூஜை ரூம் டோருக்காக ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்காங்க செஞ்சுரி ப்ளேவுட்டில். அதை வந்து வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டுன்னு சொல்லிட்டு அது வேறு ஏமாற்றி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிக்சர் காமிச்சு தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். இதேமாரி காட்டுவானுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிளேட் வாங்கும்போது ஹை காஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். மறக்காமல் வந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.